ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியான முறையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்க போகிறேன் தேங்காய் சட்னி செய்வது எப்படின்னு காமிச்சு தரேங்க. இது எல்லாருக்குமே தெரியுங்க, ஆனாலும் தெரியாமல் பிகினர்ஸ் இருப்பாங்க இல்லை, அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. தேங்காயில் நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துட்டோங்க. இதை நல்லா அரைச்சி கொண்டு வரலாங்க. இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. தேங்காய் சட்னி நல்லா இருக்குங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக இப்படி பண்ணி முடிக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்காய் சட்னியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்திருக்கேங்க. இதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், வாசனையும் ரொம்ப நல்லா வருதுங்க. தேங்காய் சட்னி நாம் அரைச்சிட்டோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்று ஒரு தாளிப்பு சேர்க்கலாங்க. பிகினர்ஸ் கூட இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் தேங்காய் சட்னி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்காய் சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோங்க. இப்போ தேவைக்கு ஏற்றவாறு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நாம் தேங்காய், சின்ன சீரகம், 3 பூண்டு சேர்த்துருக்கீங்க. புளி உங்கள் விருப்பம் தாங்க. புளி தேவை இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாங்க. புளி உங்களுக்கு தேவையான மட்டும் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கீங்க. ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சு தந்தீங்க, அவ்வளோதாங்க. வாசனை அவ்வளோ நல்லா வருதுங்க. கலந்து விட்டுக்கோங்க மெதுவாக. கொஞ்சமாக நம்ம இஞ்சியெல்லாம் சேர்த்துருந்ததில் அந்த வாசனை வருதுங்க. இதில் ஒரு தாளிப்பு சேர்க்கலாங்க. வாசனை ரொம்ப செம்மையாக வருதுங்க. கைஸ், பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த முறையில் ஃபாலோ பண்ணும்போது தேங்காய் சட்னி வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க.